ஹாய் கைஸ், இயர்ஸ் கேரக்குள்ளேருந்து. ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கேரேஜை பற்றின சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம கேரேஜில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கேரேஜில் 2 விஷயம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓல்டு விண்டேஜ் பைக்கை ஃபுல்லாகவே அப்படியே ரீஸ்டோரேஷன் பண்ணுறது. ரீஸ்டோரேஷன்னா உங்களுக்கு அந்த பேனல்ஸ் மாற்றி அதை புதுசாக ரெடி பண்ணி அந்த பழைய பைக்கு ஒரு 10 வருஷம் பழைய பைக்கு இப்போ வந்தால் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் நம்ம ரெடி பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்படி இருந்த ஹோண்டா லிவோ பைக்கை நம்ம இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்படி இருந்த அப்பாச்சியை நம்ம இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வண்டி பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஒரு பல்சர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வண்டியோட வந்த கண்டிஷன் இப்படி இருந்துச்சு, நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஓஏ ரெடி பண்ணுறது. ஸோ இதில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க கஸ்டமைஸ்டு ஒர்க்கு. ஸோ இந்த வண்டி எப்படின்னா உங்களோட ஐடியா, உங்களோட பட்ஜெட், உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூனிக்காக இருக்குன்னு ஆசைப்படுறிய, உங்கள் பைக்கு உங்கள் ஏரியாவில் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும், வேறு யார்ட்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்படி இருந்த ஸ்ப்ளெண்டர், இது ஒரு 2011 ஸ்ப்ளெண்டரு. ஸோ இந்த வண்டியை நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இப்படி இருந்த பல்சர், இதுவும் எஃப்சி கார்னரில் முடிஞ்ச வண்டி. ஸோ இந்த வண்டியை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வண்டி உங்கள்கிட்ட ஐகானிக்காக இருக்கும். ஸோ இந்த வண்டி வேறு யார்ட்டுமே இருக்காது. இதெல்லாமே உங்களோட ஐடியாஸ் தான், உங்களோட பட்ஜெட் தான். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யறது பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து சென்னை, கோயம்புத்தூர் இல்லை பெங்களூர் சைடு தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் இதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போகணும் அவசியம் இல்லை. ஸோ நேராக நம்ம காரைக்குடிக்கு வாங்க, நம்ம கியர் ஷாப்பை கான்டாக்ட் பண்ண, கீழே உங்கள் நம்பர் தரேன். ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலை பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து ஒர்க்கு வந்துகிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம். ரீசன் என்னன்னா, நம்ம சைடில் இன்னும் அடுத்தடுத்து ஒர்க்கு வந்துகிட்டு இருக்கு. பிவிசி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கரிஸ்மா ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வண்டியை கஸ்டமர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஒரு 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை ப்ரோ, எனக்கு இந்த அளவுக்குலாம் தெரியல, நான் என்கிட்ட ஒரு பைக் ஒன்று இருக்குது, ஒரு விண்டேஜ் பைக் ஒன்று இருக்குது, எனக்கு வந்து அப்படி ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தாலும் ஓகே, இல்லை எனக்கு வந்து நீங்கள் யூனிக்காக பண்ணுங்கள், உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னாலுமே நம்ம சைடில் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு வரீங்க, அது வந்து ஸ்ட்ரீட் பைக்காக இருக்குது, அது உங்களுக்கு ஏடியூ பைக்காக மாற்றணும், இல்லை ஒரு ஸ்கிராம்ப்ளர் மாதிரி மாற்றணும், இல்லை ஒரு ஜிடி மாதிரி கேஃப்ரெஷர் மாதிரி மாற்றணும், இல்லை ஒரு ஃபேரட் பைக்காக மாற்றணும், இப்படியும் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சைடில் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும், பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு RC ஒன்று Gen 2லேருந்து Gen 1 கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ கூட சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸு, ஏகப்பட்ட என்கொயரி வந்துச்சு. ஸோ அதோட பட்ஜெட் எல்லாமே கரெக்டாக ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு கூடி சீக்கிரமாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த RCயோட பழைய லுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ இந்தளவுக்கு RCக்கு ஒரு கஸ்டமர் ஃபேன் பேஜ் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம சைடில் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்காம இந்த RC வந்து நம்ம சென்னையிலே வேறு எங்கேயுமே பண்ணலை, நம்ம கடையில் தான் வச்சு பண்ணது. ஸோ நமக்கு நார்த் சைடில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்கொயரி நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வண்டியோட ஹெட் பொசிஷனை மாற்றுறதா இருக்கட்டும், வண்டியை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சைடில் பெஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன், ப்ளஸ் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க ஷேர் பண்ணி நினைக்கணும், தாராளமாக நம்ம பேஜ் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.